தொடர்ந்து திமுகவுக்கும் தலைக்கு தான் போட்டி. கேள்வி நியாயமான கேள்வியில விட்டுருங்க, அப்புறம் பேசு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை பற்றி கேளுங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் ப்ரெஸ் இந்த ப்ரெஸ்ஸா சேர்த்துக்குவீங்களா? இல்லை, அதை இதெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்ய முடியும். கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை சில விஷயங்கள் எல்லாமே அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க. என்னால் மாநில தலைவர்கள் முறையில் சில விஷயங்களை முடிவு பண்ணி எங்களுடைய பரிந்துரையை நாங்கள் அனுப்ப முடியும். அப்படி வந்தால் கூட்டணி ஆட்சி கேட்டால் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதெல்லாம் நான் கூட்டணி ஆட்சியோ சீட் ஷேரிங்கோ நான் முடிவு பண்ண முடியாது. அகில இந்திய வேறு நல்ல ஆட்கள் இதை பற்றி என்னன்னா, அப்போ செத்தவங்க ஓட்டை வாங்கணும்னு அவர் நினைக்காரா? செத்தவங்கெல்லாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாரா? வெளியூர் போனவங்கலாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாரா? இப்போ குளத்தூர் தொகுதியில் 9000 ஓட்டு அதிகமாக இருக்குது, அது வேண்டும்னு நினைக்காரா? இல்லை ஸ்டாலினுக்கு அவர் ஆதரவாக இருக்காரா? ஒன்றுமே புரியலையே. கரூரில் செத்து போகிறது 41 பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசினாங்க, செருப்பை கலத்தி வீசினாங்க. செருப்பை வளர்த்து வீசின கட்சிக்கு இவர் ஆதரவாக இருக்காரா? கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு 11 பேர் 40 பேர் செத்து போகிறாங்க. 40 பேர் சாவின் மீது நடந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்காரா? ஒரு கவுன்சிலர் ஆகிருக்காரா? சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்காரா? நீங்கள்லாம் பெருசாக தாவேக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவில் பேசிகிட்டு இருக்கீங்க? தேர்தல் வரணும், வேட்பாளர் அறிவிக்கணும், ஸ்க்ரூட்னி முடியணும், ஜெயிக்கணும், அதுக்கு பிறகு தான் பேச முடியும். கட்சியே ஆரம்பிக்காமல் எடுத்த உடனே பேசினா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? இல்லை, எதுனா அப்படி ஒரு செய்தி. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நமது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு தெரியுமா? 6 இடத்துல ஜெயிச்சு. இவங்க நாளைக்கு இந்தியா வாழ போகிறாங்களா? இல்லை இவங்க தலைமையில் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாங்களா? ஒரே வழி ராகுல் காந்தி, வேறு வழி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்தால் தான் உண்டு, வேறு வட இந்தியாவில் எங்கேயுமே அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து திமுகவுக்கும் தலைக்கு தான் போட்டி. அது கேள்வி நியாயமான கேள்வியில விட்டுருங்க, அப்புறம் பேசு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை பற்றி கேளுங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் ப்ரெஸ் இந்த ப்ரெஸ்ஸா சேர்த்துக்குவீங்களா? இல்லை, அதை இதெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்ய முடியும். கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை சில விஷயங்கள் எல்லாமே அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க. என்னால் மாநில தலைவர்கள் முறையில் சில விஷயங்களை முடிவு பண்ணி எங்களுடைய பரிந்துரையை நாங்கள் அனுப்ப முடியும். அப்படி வந்தால் கூட்டணி ஆட்சி கேட்டால் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதெல்லாம் நான் கூட்டணி ஆட்சியோ சீட் ஷேரிங்கோ நான் முடிவு பண்ண முடியாது. அகில இந்திய வேறு நல்ல ஆட்கள் இதை பற்றி என்னன்னா, அப்போ செத்தவங்க ஓட்டை வாங்கணும்னு அவர் நினைக்காரா? செத்தவங்கெல்லாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாரா? வெளியூர் போனவங்கலாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாரா? இப்போ குளத்தூர் தொகுதியில் 9000 ஓட்டு அதிகமாக இருக்குது, அது வேண்டும்னு நினைக்காரா? இல்லை ஸ்டாலினுக்கு அவர் ஆதரவாக இருக்காரா? ஒன்றுமே புரியலையே. கரூரில் செத்து போகிறது 41 பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசினாங்க, செருப்பை கலத்தி வீசினாங்க. செருப்பை வளர்த்து வீசின கட்சிக்கு இவர் ஆதரவாக இருக்காரா? கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு 11 பேர் 40 பேர் செத்து போகிறாங்க. 40 பேர் சாவின் மீது நடந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்காரா? ஒரு கவுன்சிலர் ஆகிருக்காரா? சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்காரா? நீங்கள்லாம் பெருசாக தாவேக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவில் பேசிகிட்டு இருக்கீங்க? தேர்தல் வரணும், வேட்பாளர் அறிவிக்கணும், ஸ்க்ரூட்னி முடியணும், ஜெயிக்கணும், அதுக்கு பிறகு தான் பேச முடியும். கட்சியே ஆரம்பிக்காமல் எடுத்த உடனே பேசினா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்?
காங்கிரஸோட தாவேக கூட்டணி புது கூட்டணி இல்லை எதுனா அப்படி ஒரு செய்தி. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நமது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு தெரியுமா? 6 இடத்துல ஜெயிச்சு. இவங்க நாளைக்கு இந்தியா வாழ போகிறாங்களா, இல்லை இவங்க தலைமையில் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை அமைக்க போகிறாங்களா? ஒரே வழி ராகுல் காந்தி, வேறு வழி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்தால் தான் உண்டு, வேறு வட இந்தியாவில் எங்கேயுமே அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.